என்னங்க இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போறேன்னா 2 வகையான பொடி ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போறேன். இந்த பொடி நீங்க டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒண்ணு கருவேப்பிலை பொடி, இன்னொன்னு எள்ளு பொடிங்க. முதல்ல நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுங்கிறது பாக்கலாங்க. கருவேப்பிலை பொடிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. ஒரு நாம்பல் கருவேப்பிலை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா கழுவி ஈரமில்லாம எடுத்து வச்சிருக்கிறேங்க. அது கூட பாருங்க 8 பல் பூண்டுங்க, தேவைக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லிங்க, தேவைக்கு உப்பு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க. காரத்துக்கு 6 வரமிளகாய் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்க மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு வடக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாருங்க கொத்தமல்லி சீரகத்தையும் ட்ரையா வறுத்துக்கலாங்க. கருகாம அடுப்பு சிம்மில வச்சுட்டு வருங்க. வறுத்ததுக்கு அடையாளம் பாருங்க, நல்ல வாசனை வருங்க. வறுத்தாச்சுங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில இந்த மிளகாய் வறுத்துக்கலாங்க. மிளகாய் வறுத்தாச்சுங்க. அதே எண்ணெய் வடக்கல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்திட்டு கருவேப்பிலை இதுல போட்டு நல்ல சிம்மில வச்சுட்டு மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி வறுத்துக்கலாங்க. 2 விதமா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒட்டுக்கா போட்டா வறுபடாதுங்க. கருவேப்பிலை பாருங்க இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. சவுண்ட் கேக்குது பாருங்க. இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட பாருங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியுங்க. இதையெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஆறட்டுங்க. ஆறின பிறகு பொடி பண்ணிக்கலாங்க. இது கூட கடைசியில் என்ன பண்றீங்கன்னா இந்த பொடி பண்ண பிறகு பல்சில் விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த பூண்டை தோலோட சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை பொடி அரைச்சாச்சுங்க. இப்ப அரைச்ச பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பூண்டு இருக்கீங்களா, பூண்டை சேர்த்து ஒரு சுத்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கருவேப்பிலை பொடி அரைச்சு எடுக்கணுங்க. எள்ளு பொடிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. 5 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, தேவைக்கு உப்புங்க, 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி உடைச்ச உளுந்துங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி வர மல்லி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. காரத்துக்கு 6 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். பூண்டு 5 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. கொத்தமல்லி, சீரகம், கருவேப்பிலை, வர மிளகாய், வெள்ளை உளுந்துங்க. இது எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ட்ரையா வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில வச்சுட்டு கருகாம வறுத்துக்கோங்க. வறுத்தது கடையாளம் பாருங்க, நல்ல வாசனை வருங்க. வறுத்தாச்சுங்க. அடுத்தது எள்ளு வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்தது கடையாளம் பாருங்க, சிடுப்புடுன்னு சவுண்டு வருங்க, வாசனையும் இருக்குங்க. வறுத்தாச்சுங்க. வறுத்த நிலக்கடலைய பாருங்க இந்த தவா ஹீட்லயே வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. பாருங்க இது கூட தேவைக்கு கல் உப்புங்க, 1/4 டீஸ்பூன் ஆகிற மாதிரி பெருங்காயத்தூளுங்க, தோலோட பூண்டு இருக்குங்க. இதையெல்லாம் சேர்த்து ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாங்க. எள்ளுப்பொடி அரைச்சாச்சுங்க. எண்ணெய் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. எள்ளுல இருந்து வர எண்ணெயும் நிலக்கடலையும் எண்ணெய் வரும் இல்லைங்களா, அதனால பொடி இப்படி இருக்குதுங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பொடியும் எள்ளு பொடியும் உங்களுக்கு அரைச்சு காமிச்சிருக்கிறேங்க. இது நல்லா ஆறின வரைக்கும் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி அரைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாங்க, இந்த பொடியை நீங்க ஒட்டுக்க அரைச்சு வச்சுக்காதீங்க. 15 நாளைக்கு ஒருக்கா அரைச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா அரைச்சு செய்யும் போது இந்த பொடி டேஸ்டாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்குங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நான் பதில் சொல்றேங்க.